நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனா உங்களுக்கான அப்டேட் தான் இது. ஏப்ரல் 2025 உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3 ஒரு குறிப்பிடத்தக்க சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டிஆர் 1 டேபிள் 12, அதாவது ஹெச்எஸ்என் வைஸ் நீங்கள் சம்மரி டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இனிமேல் மேனுவலாக உங்களால் ஹெச்எஸ்என் நம்பர் டைப் பண்ண முடியாது. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் கொடுத்து அதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி B2B அண்ட் B2C நாங்கள் ஸ்பிளிட் பண்ண போகிறோம். B2B நீங்கள் மேண்டேட்டரியாக ஃபில் பண்ணணும். B2C ஆப்ஷனல், இன்கேஸ் உங்களோட டர்ன் ஓவர் 5 crores இருக்குது அப்படின்னா. ஸோ ஜிஎஸ்டிஆர் 3 என்ன அட்வைசரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் டேபிள் நம்பர் 3.2, அதாவது இன்டர்ஸ்டேட் சப்ளை டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்க்கு முன்னாடி மேனுவலாக நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த டேபிளை நாங்கள் ஏப்ரல்லேருந்து லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 1A நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த 3B அப்டேட் ஆகும். அதை இனிமேல் நான் எடிட்டபிளாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஏப்ரல் ஃபைலிங்கை பிளான் பண்ணிக்கோங்க. இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.